இவரோட அம்மாவோட வேண்டுதலை நிறைவேற்ற பாட்டியோட கலக்கத்தை போக்குறதுக்கு எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த தாலிய காணிக்கையா கொடுத்தாலாவது அந்த அம்மன் இதுக்கு கருணை காட்டி காணிக்கையை ஏத்துக்கிறாளான்னு பாப்போம். வாரே வா, சூப்பர் அபி, சரியான முடிவு. தாலிய பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல அவ எனக்கு முன்னாடி எவ்வளவு திமிரா உன் கழுத்துல இத கட்டினா, முதல்ல அதை கழட்டி வீசி ஏறி அபி. அபி வேண்டாம், அபி கழட்ட வேண்டாம். வேண்டாம் அபி, இது கழட்டினா பெரிய தப்பாயிடும். அம்மனோட கோபத்தை தணிக்க வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாப்போம். இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு தாலியை கழட்டாதம்மா. அபி, நீ ஏதாவது தேவையில்லாத வேலை பார்க்காத. ஆமா அபி, இந்த விபரீத பரீட்சையெல்லாம் வேண்டாம். இல்லம்மா, வசுந்தரா அத்தைக்காக நான் இதை செய்யறதா நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். காணிக்கைய செலுத்தாம நான் இங்க இருந்து போறது யாருக்கும் நல்லது இல்லைன்னு சாமி சொன்ன மாதிரி நடந்துடக்கூடாது. சாமி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சாமி. அம்மனுக்கும் அவளுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்துல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா. அபி வேண்டாம். தராசு சமமாயிருச்சு. ஐயோ, வேண்டுதல் பழிச்சிருச்சுமா. அம்மன் உன் காணிக்கையை ஏத்துக்கிட்டா. முருகனோட டாலர் இந்த தானியத்துக்குள்ள விழுந்துருச்சு பாட்டி. அம்மா, அந்த அம்மனுக்கு என்ன வருத்தம் இருந்ததோ தெரியல. அத அவங்க பையன் முருகனே வந்து சரி பண்ணிட்டாரு.